ஒரு பொண்ண கடத்தி அவ ஃபோன வாங்கி அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, "பயப்படாதீங்க. உங்க பொண்ண கடத்தியிருக்கோம். என்ன வேலை பார்க்குறீங்க? உங்க மாச சம்பளம் எவ்வளோன்னு?" கேட்டு 45,000 45,000த்துல இல்ல அப்டின்னா, இந்த மாசத்த உங்களால சமாளிக்க முடியுமான்னு கேட்டு, 45,000 பேங்க்லேருந்து எடுத்துட்டு வந்து கையில வைங்க. நான் வந்து பணத்த வாங்கிக்கிறேன். உங்க பொண்ண விட்டுர்றேன்னு சொல்லி, நேரா போயி கேஷுவலா 45,000 வாங்கிட்டு, உங்க பொண்ண கீழ விட்டுர்றேன்னு சொல்லிட்டு, ரொம்ப கேஷுவலா கதவு தொறந்து வெளிய வந்து கண்ணாடிய போடுறாரு. அதுக்கப்புறம் வருது மியூசிக். இப்படி ஒரு சினிமாவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆனேன் நானு. இப்படி ஒரு படத்த பார்த்துட்டு. இந்த படத்தையே நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். அது வேற விஷயம். அதுலயும் ஷாப்பிங்க்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்ட குடுத்து சேஃபா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எ ஃபிலிம் பை நலன் குமாரசாமி. இப்படிப்பட்ட யூனிக்கான டைரக்டர் 2 அருமையான படத்த குடுத்துட்டு 10 வருஷமா ஆள காணோம். இப்ப வந்து வா வாத்தியார்ன்னு ஒரு படம். ஷூட்டிங்கே ரொம்ப நாள் போச்சு. போஸ்ட் புரொடக்ஷன் அதுக்கு மேல. ரிலீஸ் டைம்ல இன்வெஸ்டர் கேஸ் போட்டு தள்ளி போயி, இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூனால பொங்கலை முன்னிட்டு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பரத்வாஜ ரங்கனுக்கிட்ட நலன் குமாரசாமி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ரீசென்ட்லி. அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னோட முன்னாடி 2 படத்தை பார்த்தவங்க, அந்த படங்களை பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் டிஃபரெண்டான ஃபீலை கொடுக்கலாம். ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வராத ஒரு விதமான படத்தை தான் நான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு இந்த படத்து மேல எதிர்பார்ப்பே வருது. ஒரு டைரக்டர் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில இருந்து ஒன்று பண்றாரு அப்படிங்கும்போது அது ஒரு ஜென்யூனான ட்ரை. ஸோ அதுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் போறேன். என்கிட்ட ஒரு யூனிக்கான பிரிமிஸ் இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் டெவலப் பண்ணும்போது அந்த படம் ஒரு வெஸ்டர்னைஸ்டா மாறிச்சு. பட் எனக்கு அதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது என்னோட ஜோன். ஆனா இந்த படத்தை வந்துட்டு நான் ஒரு மசாலா படமா மாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்துட்டு எனக்கு சரியான ஒரு பாயிண்ட்டுங்கிறது கிடைக்காமே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த வாத்தியார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வேற மாதிரி ரெடி பண்ணி இப்போ ஒரு மசாலா படமா ரெடி பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் ஷோர் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். பட் நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. லெட்ஸ் கம் டு தி ட்ரெய்லர். ஒரு கிரே ஷேடட் போலீஸ் ஆஃபீஸர் எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடுறாங்களோ சார். நார்மலான லைஃப், எம்ஜிஆர் ஃபேனு, லவ் ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஃபிளாஷ் கட்ல என்னென்னமோ சீன்ஸ் எல்லாம் வருது. கன்ஃபியூஸ்டா நிக்கிறாரு. ஷேடோ ஷாட்ஸ்ல ஃபைட் சீனு. ஹீரோயின் கேக்குறாங்க. இதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு ஏன் ஆல்ட்ரிகோஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் கெஸ் பண்ணது என்னன்னா, இந்த படமே ஒரு ஆல்ட்ரிகோ ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. புரியல. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இன்டர்வியூல நலன் சொன்னது, ஐ கான்ட் ரிவீல் தி பிரிமிஸ், பாயிண்ட் நம்பர் 1. அப்ப ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு வெஸ்டர்னைஸ்டா இருந்துச்சு, பாயிண்ட் நம்பர் 2. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஆல்ட்ரிகோ இது மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போதே அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெஸ்டர்னைஸா தான் வரும். அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்துவோம். போலீஸ் அண்ட் மீடியா முன்னாடி வாத்தியார் கெட்டப்ல நிக்கிறாரு, பாயிண்ட் நம்பர் 3. எண்டிங்ல ஃபுல் வாத்தியார் லுக்ல குதிரையில வராது, பாயிண்ட் நம்பர் 4. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்துட்டு ஆல்ட்ரிகோ கான்செப்ட் தான் அப்படின்னு தோணுது. ஐ திங்க் வி காட் அ ஃபிலிம் லைக் திஸ் ஆஃப்டர் மாவீரன். செட்டப் இன் லோ ஸ்டாண்டர்ட், அண்டர்டாக் கேரக்டர், ஹை கான்செப்ட், ஸ்டைலிஸ்ட் அப்ரோச். கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஆடியன்ஸ் ரியாக்ஷனை யோசிச்சு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு இந்த படம் மேசிவ் ஹிட் ஆகும், இல்ல மேசிவ் ஃபிளாப் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு ஓர்த் வாட்சா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெல் வெயிட் அண்ட் வாட்ச் இன் Jan 14th. பார்ப்போம். டேய், வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. என்ன தாத்தா நான் சொல்றது? தலைவர் தம்பி என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கு.